பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? சுகமா சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு மாதத்தை கடந்துட்டோம்ல. ஒரு மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம். நாளைக்கு ஒரு புது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் திரும்பி பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு பேசின விதத்தை சிந்தித்து பாருங்க. உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்தார்ல, அந்த பாதையை யோசித்து பாருங்க. எத்தனை ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார், எத்தனை காரியத்தில் ஆலோசனை கொடுத்து நடத்தி உங்களை சரிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் பலன் அடைஞ்சிருக்கிறீங்க, பரிசுத்தத்தில் முன்னேறி இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் புது பலனை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரை துதிக்கணும்ல. இந்த மாதம் முழுவதும் எனக்கு இவ்வளோ நன்மை செய்திங்களே, ஸ்தோத்திரம், நீ துதிங்க. சரி, இந்த கடைசி நாளில் என்ன வார்த்தை வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒரு வாக்கு கொடுக்கிறார். யோவான் 16:24 கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்னும் ஏதோ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க, குறைவாகவே இருக்கிறீங்க. இந்த காரியம் அந்த காரியம் இதிலெல்லாம் நடந்துச்சு, இதில் என்ன நடக்கலையே, இதில் குறைவு தானே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அன்று சொல்ல, என் பிள்ளைகளை கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தரக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுக்காகத்தானே சிலுவையில் மரித்த ரத்த சிந்தனை. நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு தரேன், நிறைவாய் உங்களுக்கு தருவேன்னு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும். நீங்கள் கேட்காம ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னை கேளுங்கள், கொடுக்கப்படும் தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு கேட்கணும், இயேசுவின் நாமத்தினால கேட்கணும். அப்போ நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எந்த பகுதியில் குறைவோ இன்றைக்கு அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு இப்போ ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஏன்னா உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க தன்னை குறைவுபட அர்ப்பணித்து கொண்டார். அந்த ஐஸ்வர்யமுள்ள தேவன் தரித்திரராக இந்த உலகத்தில் வந்தார். மகிமையின் தேவன் எல்லாம் மகிமை தொடர்ந்து சாதாரண மனிதனாய் வந்து சிலுவையிலே தன்னை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். நம் மீது வைத்த அன்பு, உங்கள் மேலே வைத்த அன்பு, என் பிள்ளைகளை நான் நிறைவாய் ஆசீர்வதிக்கணும் என்பதற்காக பாவங்கள், சாபங்கள், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், நெருக்கங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்துட்டார். இப்போ நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு நிறைவாய் தருவேன்னு சொல்கிறார். என்ன வேணும்? எதில் நிறைவான ஆசீர்வாதம் வேணும்? உங்கள் சந்தோஷம் இன்னைக்கு நிறைவாக இருக்கணும். அதுக்காக ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த மகன், இந்த மகள் அவங்க எதிலும் குறைவுபட்டு இருக்கக்கூடாது, நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். இன்றைக்கு கேளுங்கள், நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. இவங்களோட சேர்ந்த நானும் இவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மகனை ஆசீர்வதியும், மகளை ஆசீர்வதியும். அவங்க சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இன்றைக்கு அற்புதம் செய்து ஆசீர்வதித்த மகளை பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.